ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அம்மா வந்து இட்லி பொடி நுணுக்க போகிறாங்க. அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா செய்கிறீங்க? கருவேப்பிலை அலசி கழுவி தொடச்சிட்டு இருக்கேன். சரி சரி, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி பொடி இடிச்சுடுவான் அப்படின்னு கழுவி தொடச்சிட்டு இருக்கேன். ஓகே, அந்த ஈரம் இல்லாமல் துடைக்கணும். ஈரம் இல்லாமல் தான் நமத்து போயிடும் பொடி இல்லாட்டி. சரி தொடச்சிட்டேன். வா பொடியை வறுப்போம் இப்போ. சரி சரி, இந்த வரேன். பொடி நுணுக்க ஆரம்பிக்கலாமா? முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் தான் போடணும். தூள் பெருங்காயம்லாம் போடக்கூடாது, வாசம் இருக்காது. நல்லா மூணு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது பொரியட்டும். இப்போ தோல் உளுந்து எடுத்துக்குவோம். தோல் உளுந்து போட்டால் தான் நல்ல சத்து உடம்புக்கு. பாருங்க, நான் எடுத்து சொல்கிற அளவில் வறுத்து அரைங்க. பொடி வாசமாக இருக்கும். ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்துல எல்லாம் நுணுக்காதீங்க. தோல் உளுந்துல நுணுக்குனாதான் வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் சத்து. இது நல்லா செவரட்டும். செவந்ததுன்னா இந்த இப்போ மற்ற ஜாமான்லாம் போடணும். தீய விடாமல் வருங்க. இதை போட்டுட்டு அந்த அடுத்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. தீஞ்சு போச்சுன்னா இது கசப்பு கொடுத்து போயிடும். எண்ணெய் நிறையா ஊற்றி வறுத்தீங்கன்னா நமத்து போயிடும் சீக்கிரமாக. கொஞ்ச நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நமந்து போகாமல் இருந்தாக்க. இப்போ வறு போட்டுருச்சு. கொஞ்சம் மற்ற ஜாமான்லாம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு 3/4 கப்பு சின்ன கப்பில். ஆமாம். ஒரு 1/4 கப்பு மல்லி போட்டுக்கோங்க, வரமல்லி. இது வறுபடவும் அது வறுபடவும் ஈக்குவல் ஆகிடும். உளுந்து ஒரு அரைவாசி வறுபட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டீங்க. ஆமாம். பூண்டு ஒரு 5-6 பல்லு போடுங்க. நல்லா கழுவி தொடச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். ஓரளவு செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா தொடச்சிடுங்க. ஈரமே இருக்கக்கூடாது. அது பொடி தீர்ற வரைக்கும் நமத்து போகாமல் இருக்கும். இப்போ எல்லாம் வறுபட்டுடுச்சு. இப்போ மிளகாயை போட்டுக்கலாம். 150 உளுந்து, 100 மிளகா. அதான் அளவு. நல்லா நான் காரமாக தான் நான் போடுவேன். ஆமாம், எங்கள் வீட்டில் இட்லி பொடி வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகாயை போட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏன்னா கசந்து போயிடும் மிளகா. வறுபட்டு போச்சு. ஆற வச்சு அரைக்க வேண்டியது தான். சரி. ஓகே, ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பொடியை நுணுக்கிக்குவோம். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை நுணுக்கிட்டு வந்துடலாம். பொடி நுணுக்கியாச்சு. கொஞ்சம் குறைன்னு அரைங்க, அப்போதான் நல்லா இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நொரன்னு அரைக்கணும். நல்லா கொஞ்சம் ஆற விட்டு
இது கொஞ்சம் அரைச்சது கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10-20 நாளைக்கு வரும், ஒரு மாதம் கூட வரும். நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. பொடி நுணுக்கியாச்சு. நான் சொன்ன அளவில் போட்டு நுணுக்கி எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா பொடி நுணுக்கி காட்டிட்டாங்க. அம்மா பொடி நுணுக்குனா அது தீர்ற வரைக்கும் நுணுக்கு அன்னைக்கு என்ன டேஸ்ட்டு வாசனை இருந்ததோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு பக்குவமாக நுணுக்குவாங்க. நுணுக்கினா இதேமாரி நுணுக்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவாம்மா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா வீடியோவை?